Welcome back everyone to our second session. இரண்டாவது பகுதிக்கு மறுபடியும் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். Now in our first session, I led us to look at the overview of the many areas of the important work of the Holy Spirit in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான கிரியைகளை குறித்த கருத்துக்களை முதல் பகுதியிலே நாம் தியானித்தோம். Now in this session, I want to expand on two main areas of the Spirit's work, and that is the fruit and the gifts of the Spirit. ஆவியானவருடைய கிரியை குறித்த இரண்டு முக்கியமான நிலைகளை இந்த பகுதியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். ஆவியின் கனி, ஆவியின் வரம். So I think we have covered a certain number of areas just now that shows us that the Holy Spirit is the one who saves and transforms us. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ரட்சிக்கிறவரும் மறுரூபப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி போதிய அளவுக்கு முதல் பகுதியிலே வசன ஆதாரத்தோடு தியானித்தோம். Together with the Father and the Son, He saves us. பிதா குமாரனோடு இணைந்து அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். He makes us children of God by living in us. நமக்குள்ளே வாசம் பண்ணி தேவகுமாரனாக நம்மை பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். His living in us gives us life as Christians. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணி ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். In all area of devotion and growth, the Word of God, prayer, we need the Spirit. இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஜெப ஜீவியத்திலே இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறது. And in the area of Christian ministry and mission, we also need the Spirit to empower and enable us. நம்மை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்த நமக்கு சத்துவத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவைப்படுகிறது. So now I like to turn particularly to a passage of scripture from Romans chapter 7 verse 21. ரோமர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை திருப்பும்படியாக விரும்புகிறேன். To Romans chapter 8 verse 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க வேண்டும். So let's first read, maybe someone like to read for us from Romans chapter 7 from verse 21 to the end of the chapter. ரோமர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை யாராவது ஒருவர் முதலாவது வாசிக்கலாம். மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் நிச்சயமாயிருக்கிறது. ஆகியோர் என் மனதில் பிரமாணத்தின் விரோதமான போராடுகிறது. பிரமாணத்தை என் அவயங்களில் இருந்து காண்கிறேன். அதை நவையில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்குள்ளே சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷனா இந்த மரண சரீரத்தில் என்னை யார் விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் நானே என்னுடைய மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் துணிவு செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கியம் இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை பாவ பிரமாணம் என்று பிரமாணத்திற்கு விடுதலையாக்குகிறது. அது எப்படி மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனைத்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிரமிப்பதாக இருந்தார். மாம்சப்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்முடைய பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அந்நிய மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவரை சிந்திக்கிறார்கள். ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தையில் ஜீவனமும் சமாதானமும். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமல் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல்
ஆவிக்குள்ளாயிருந்து கிறிஸ்துவின் ஆவியால் அவருடைய நல்ல வேறு கிறிஸ்து உங்களுடைய இருந்தால் சரீரமானது பாவத்திற்கு நன்கதாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றில் இயேசுவை மருத்துவரும் எழுப்புடைய ஆவி உங்களுடைய வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவம் எழுப்பினவர் உங்களுடைய வாசமா இருந்த தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். Amen. They have read even up to 8, chapter 8, verse 11, Doctor. Okay, thank you. Now, this passage identifies that there is a choice for us either to walk in the flesh and face judgment and death, or walk by the Spirit and receive Christ's salvation and eternal life. நமக்குள்ளே எப்பொழுதும் ஒரு வாஞ்சை இருக்கிறது. மாம்சத்தின்படி வாழ்ந்து. Right. Now, in chapter 7, verse 21 to the end of the chapter, Paul makes an important distinction between our choice and the sinful nature in us. அதாவது நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தின் சுவாபத்துக்கும் இருக்கிற வேறுபாட்டை 7ஆம் அதிகாரத்திலிருந்து முழுவதுமாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He makes this distinction by pointing out that even when we want to do God's will, even when we want to obey God, there is a force in us that contradicts or opposes our doing so. அதாவது நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி வாழ விரும்பினாலும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணமானது சிந்தனையானது கிறிஸ்துவின் சித்தத்துக்கு நம்மை நடக்காமல் தடை செய்கிறது. And we are not able to free ourselves from this force in our own human nature. மனித சாயலின்படி சுவாபத்தின்படி இந்த சக்தியை பாவம் செய்ய தூண்டுகிற இந்த எண்ணத்தை நம்மால மேற்கொள்ள முடிவதில்லை. Now, Paul identified this force that works against our wanting to do God's will as the law of the flesh or the power of our fallen nature in us. அதாவது இப்படி செய்ய விரும்பினாலும் பாவத்திலே ஜீவிக்கும்படியாய் நம்மை தூண்டுகிற இந்த ஏவுதலுக்கு இந்த இச்சைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலானவர் பாவத்தின் பிரமாணம் என்று சொல்லி இங்கே அறிமுகப்படுத்துகிறார். So he asked the question, how then can we be freed of the power of the sinful flesh? பாவத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தின் மாம்ச சுவாபத்தின் வல்லமையிலிருந்து நாம் மேற்கொள்வது எப்படி? And that brings us into chapter 8. 8ஆம் அதிகாரத்துக்குள் இப்பொழுது நாம் பிரவேசிக்கிறோம். That when we have received Christ as Lord and repent of our sin, கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தபோது we receive God's forgiveness and cleansing from Christ. கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், பாவத்திலிருந்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டோம். So as Paul says in verse 1, there is now no condemnation for those who are in Christ Jesus. ஆகவே முதலாம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. And he identifies the freedom from condemnation as the work, the law of the Spirit of life. இங்கே அவர் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை என்ற பிரமாணத்தை அறிமுகப்படுத்துகிறார். So in other words, the Spirit applies Christ's death on the cross, which pays for our sin, and applied to our lives. ஆகவே கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய மாம்சத்தின்
ஆக்கினையிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்கின்ற இந்த பிரமாணம் நமக்கு பொருந்தக்கூடியதாய் மாறுகிறது. So that the judgment that we deserve for sin is now taken away from us because Christ has paid for our sin. கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்ததினாலே நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு நாம் நீங்களாகி ரட்சிக்கப்படும்படியாக இந்த ஆவியின் பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது. So in other words, because the Spirit works through Christ's death on the cross, we are now able to be free from God's judgment because that judgment had been taken from us by Christ. கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே இனி நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைய வேண்டியதில்லை. தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அந்த நியாய தீர்ப்பை கிறிஸ்து நமக்காக மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. But one thing needs to be clear, that while the death of Christ paid for our sins so that we are no longer under condemnation, கிறிஸ்துவின் மரணமானது நம்முடைய பாவத்துக்கான கிரியத்தை செலுத்திவிட்டபடியால் இனி நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல. there is still a question of how then do we now live, now that Christ have taken away our condemnation. கிறிஸ்து நம்ம மீது வந்து ஆக்கினை தீர்ப்பை எடுத்துக்கொண்டு விட்டபடியால் இப்பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் வருகிறது. And the answer to that is given in the next section of Romans 8, and that is we must set our minds on the things of the Spirit and not on the things of the flesh. இது எப்படி சாத்தியமாகும் என்று அடுத்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் பாவத்தின் மீது அல்லது மாம்சத்தின் மீது நம்முடைய சிந்தையை வைக்காமல் ஆவியின் மீது நம்முடைய சிந்தையை வைத்தால் இது ஆகும் என்று அடுத்த பகுதியிலே பவுல் சொல்லுகிறார். That means we have a choice to make. அப்படியானால் தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய கரத்துல இருக்கிறது. After we have been washed clean by Christ's death on the cross, do we choose to go back to the life of sin and death, or do we choose to go forward and live by the Spirit? கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார் என்கின்ற நிச்சயத்தை அறிந்த பிறகு திரும்ப போய் பாவம் செய்யலாமா அல்லது பாவத்தை விட்டு பரிசுத்த ஆவியானவர் துணையை கொண்டு நீதியை நடப்பிக்கலாமா? If we choose to continue in sin and flesh, then God's forgiveness can no longer apply to us because we prefer the life of being condemned. நாம தொடர்ந்து பாவத்திலே ஜீவிப்போமானால் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பை மாற்றி அமைத்த இந்த செயல் நமக்கு பொருந்தாது. ஏனென்றால் நாம் பாவத்திலே ஜீவிக்க விரும்புகிறோம். Then in that case we will face God's righteous judgment. அந்த நிலையிலே நாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டி இருக்கும், நியாய தீர்ப்பை அடைவோம். But if we reject that way of life, ஆனால் இந்த பாவத்தை நாம் நிராகரிக்கிற பட்சத்தில் and choose and commit to live life by the Spirit's leading and enabling, பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலின்படி வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமேயாகில், which means living in obedience with Scripture, வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும்போது, and Scripture calls us to live under the Lordship of Christ, கிறிஸ்துவின் ஆளுமைக்குள்ளாக ஆண்டவர் தன்மைக்குள்ளாக வாழும்படியாக வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. and remember that the Holy Spirit is the author of Scripture. பரிசுத்த ஆவியானவர் தான் வசனங்களை எல்லாம் எழுதினவர் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். So if we live by Scripture, we choose to live by Scripture, வசனத்தின்படி வாழ்வதற்காக நாம் தெரிந்து கொண்டு நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், then Christ's death on the cross continues to apply to us so that we are not under condemnation. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த செயல் நமக்கு பொருந்துகிறது.
அப்பொழுது நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை. But not only that, the power, the presence and the power of the Holy Spirit is now at work in us. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள் கிரியை செய்கிறவராய் இருக்கிறபடியால் to break us free from the force of sin and the flesh in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுத்து விடுதலையாக்கி நித்திய வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற நிலைமையிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். And to enable us to obey God's law or obey the lordship of Christ, which we cannot do on our own. But this is what the Spirit now does in us if we choose to live by the law of the Spirit. ஆவியின் பிரமாணத்தின்படி நாம் வாழ தீர்மானிப்போமானால் இனி மாம்சத்தின் கிரியைகளால் வந்த ஆக்கினை தீர்ப்பிலே நாம் பங்காளியாதபடிக்கு ஆவியின் பிரமாணத்திலே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை அடையக்கு நமக்கு உதவி செய்கிறது. So this is the joy, this is the victory that God has given us by the Spirit in Christ. கிறிஸ்துவுக்குள் ஆவியானவராலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வெற்றியாக ஜெயமாக இது கருதப்படுகிறது. Right, so every day that we live, this is a choice we need to affirm. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயலாக இது இருக்கிறது. And as long as we affirm that we want to live under the lordship of Christ, we want to live by the law of the Spirit of life, we will be free of God's condemnation and we would be transformed more and more to be like Christ. எவ்வளவு நாம் ஆவியினுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாகி ஆவியின்படி நடக்கும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக ஆக்கினை தீர்ப்புக்கு விலகி நாம் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாய் இருப்போம். Amen. So the things that we are not able to do ourselves, the Spirit will enable us now to do. எந்தெந்த காரியங்கள் நம்மால் செய்ய முடியாதவைகளாய் இருந்ததோ அவைகளை இப்பொழுது நாம் செய்யும்படியாக ஆவியானவர் நமக்கு பலத்தை தருகிறார். Now I want to elaborate for us what this means in living our lives from day to day. தினசரி நம்முடைய வாழ்க்கை வாழ்கிறதின் அர்த்தம் என்ன என்று இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The transforming work of the Holy Spirit is a lifelong process, not just one moment of time. ஒரே ஒரு நேரம் மட்டும் ஆவியானவர் நம்மை மாற்றி விட்டு பிறகு சும்மா இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். தினசரி நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். And the Lord always works by our voluntary surrender and our voluntary obedience. ஆண்டவர் எப்பொழுதும் நாமாக முன்வந்து கீழ்ப்படிந்து நாமாக முன்வந்து அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். Sin works by force and deception. பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயத்தினாலும் ஏமாற்றுதலினாலும் நிறைவேறுகிறது பாவம். This fallen world works by force and deception. வீழ்ச்சி அடைந்த இந்த உலகம் கட்டாயத்தினாலும் ஏமாற்றுதலினாலும் நடத்தப்படுகிறது. The devil works by force and deception. பிசாசானவன் கூட கட்டாயத்தினாலும் ஏமாற்றத்தினாலும் தான் தன்னுடைய அரசாட்சியை செய்து கொண்டிருக்கிறான். But our God works by our voluntary surrender to seek, put him first in our lives. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முன்னுரிமை அளிக்கும்படியாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக நம்மை ஏவி வழி நடத்துகிறார். This is why we are free in Christ. ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சுவாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். The world, sin and the devil always work by force and deception. We are not free. உலகம், பாவி, பிசாசு இந்த மூன்றும் எப்பொழுதும் ஏமாற்றத்திலும்
But our கட்டாயத்திலும் God தான் கிரியை works செய்கிறது. by our voluntary surrender and obedience, and therefore we are free. ஆனால் கர்த்தரோ நம்மை கீழ்ப்படிதலிலும் தாமாக முன்வந்து ஊழியத்தை செய்கிறதிலும் பணித்திருக்கிறபடியால் நாம் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, விடுதலை உள்ளவர்களாய் இருக்கிறோம். But that also means that it is our choice, it is our responsibility whether or not we actually choose to obey him and put him first. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா இல்லையா என்கின்ற தீர்மானமும் நம்மிடத்திலே தான் இருக்கிறது. So Paul is saying that if we want to live this life that Christ has given us, we ourselves need to choose to commit, obey the Spirit and live by Scripture. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறது என்னவென்றால், வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை. But when we make that choice, அந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் எடுக்கும்போது the power of the Spirit works in us. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. So that what we cannot do by ourselves, he does. நம்முடைய சுயபலத்தால் நம்மால் எதை செய்ய முடியாதோ அதை அவர் செய்து முடிக்கிறார். The ministry we cannot do, he does through us. நம்மாலே செய்ய முடியாத ஊழியத்தை நம்மை கொண்டு அவர் செய்கிறார். The change from sin to God's word, which we cannot do by our own strength, he does in us. பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய வழியிலே நடக்கிற தீர்மானம் நம்மால முடியாது, ஆனால் இதற்கு அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். So he gives us the victory. ஜெயம் தருகிற தேவன் நமக்கு உண்டு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Now, the important thing to follow up is this. நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான கருத்து இதுதான். When we see the fruit of ministry through what we do, when we see change in our character to become more and more like Christ, எப்பொழுது நாம் ஊழியத்திலே மாற்றத்தை காண்கிறோமோ, கிறிஸ்துவின் சாயல் எவ்வளவு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், we must know to be grateful to God, to give him thanks and praise him, because it is his victory and his grace that has made it happen. அவருடைய ஜெயம், அவருடைய கிருபைதான் நம்மை அவருடைய சாயலில் மாற்றி இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் அவருடைய கிருபையை பாராட்டுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். Yes. And we must never turn around and take credit for ourselves and say, I did this. ஒரு நாளும் நாம அதனுடைய பெருமையை நாம் எடுத்துக்கொண்டு நான் சாதித்தேன், நான் சமாளித்தேன் என்று ஒரு நாளும் நாம் சொல்லக்கூடாது. That is a lie and a very serious sin. அப்படி நாம் சொல்வோமாகில் அது ஒரு பொய்யும் கொடூர பாவமுமாக இருக்கிறது. Because if we do that, we are taking credit for what God is doing in us and through us. கர்த்தர் நம்மை கொண்டும் நம் மூலமாகவும் செய்கிற அவருடைய செயலுக்கான பொறுப்பை அதற்கான பாராட்டை நாம் எடுத்துக்கொள்கிறோம். If we understand this truth and practice it, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போமேயாகில், we will be genuinely grateful, worshipful and humble. நாம் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, உண்மையாக தாழ்மை உள்ளவர்களாக இருந்து அவருடைய பாதையிலே நடப்போம். Because all the fruit that we bear in ministry, ஊழியத்திலே நாம் கனி தந்து வாழக்கூடிய அந்த கனி தருகிற வாழ்க்கை, all the transformation that will take place in our lives, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா வகையான மாற்றங்கள் எல்லாம்
is rightly credited to our God, and we give him the thanks and the glory. நம்முடைய தேவனுக்காக அது பாராட்டுதலாய் கொடுக்கப்படுகிறது. அதற்காக நம்முடைய தேவனுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் ஏறெடுக்கிறோம். Then you understand it is not us, it is him. நாம் அல்ல, அவரே என்று இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. That is true humility. அதுதான் உண்மையான தாழ்மை. That is true wisdom. இதுதான் உண்மையான ஞானமும் கூட. Right? If we turn it the other way around, we will again become proud. We will take credit for what God does, and then we would be back into sin. நாம் வேறு வழியாக திரும்பி பார்ப்போமே ஆகில் மீண்டுமாய் பாவத்துக்கு உட்படுகிறவர்களாய் இருப்போம். Now, this also means that this is a lifelong process, and we are not perfect. அதே நேரத்துல இது நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் நடக்க வேண்டிய ஒரு செயல் என்றும் நாம் பரிபூர்ணமானவர்கள் அல்ல என்றும் இது நமக்கு விளக்குகிறது. We are being made perfect. நாம பரிபூரணராக்கப்பட்டிருக்கிறோம், நம்மில் நாமே பரிபூரணர் அல்ல. We are not yet perfect. இன்னும் நாம் பரிபூரணத்தை அடையவில்லை. And that means that as we walk this path, there will be times when we make mistakes, where we may even fall into sin. But if that happens, we turn back in repentance, we seek God's forgiveness, cleansing and correction. அப்படியானால் பாவத்திலே தவறி விழும் பொழுது மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு பாவம் கழுவப்பட்டு மீண்டுமாக தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And we continue to put Christ first and to obey God's commands. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். And that is how we remain free of condemnation. இப்படிதான் எல்லா ஆக்கினை தீர்ப்புக்கும் நாம் விடுதலையானவர்களாய் இருக்க முடியும். And that is how we continue to grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இப்படிதான் நாம் தொடர்ந்து வளரவும் முடியும். This is the way of living by the law of the Spirit. இதுதான் ஆவியின் பிரமாணத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. Right. Now let's also read another passage from Galatians 5 verse 16 to 26. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 இருந்து 26 வரை வாசிக்கலாம். கலாத்தியர் 5 16 இருந்து 26 வரை. அப்போது மாம்ச இச்சை நிறைவேறாததற்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றதை செய்யாதபடிக்கு இவர் ஒன்றுக்கும் விரோதமாயிருக்கிறது, ஒன்றுக்கொன்று ஆவியின் அம்சப்படுகிறானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாயிருக்கின்றன. அது விபச்சாரம், வேசிகாரம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, விழிசூன்யம், பல வகை விரோதங்கள், வைரகங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாதவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், விளையாட்டுகள், புரியாதவர்களே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலே முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிறந்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவரே ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். Right. Now this passage expands on what Paul says in Romans 7:21 to 8:11. ரோமர் 7:21 இருந்து 8:11 வரை சொல்லப்பட்ட அதே பகுதியை தான் இந்த வசனமும் நமக்கு விளக்கி சொல்லுகிறது.
The passage Galatians 5:19 to 21 identifies the characteristics of the flesh. கலாத்தியர் 5:19-21 வரை மாம்சத்தின் கிரியைகளை பட்டியலிடுகிறது. If we were to continue that way, then we are going back on our repentance from sin. அந்த பழைய ஜீவியத்திலே நாம் வாழ்வோமானால் நாம் பாவத்துக்கு விட்டு மனம் திரும்பினதிலிருந்து திரும்புகிறவர்களாய் இருப்போம். But if we want to move forward, then that is what verses 22 to 23 tells us. 22 23 வசனங்கள் அதற்கு மாறுபட்டு நமக்கு சொல்லுகிறது. That we are to bear the ninefold the ninefold fruit of the Spirit. ஆவியின் கனியாகிய 9 சாராம்சங்களை தத்துவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Right, there's love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். I just want to explain the last one, self-control. குறித்து மாத்திரம் நான் விளக்க விரும்புகிறேன். Self-control is a fruit of the Spirit, because what it means is not about we controlling ourselves, but about ourselves being under the control of the Spirit. இச்சையடக்கம் என்று சொன்னால் நாம் நம்மை அடக்கி ஆள முயற்சிப்பது அல்ல, மாறாக நம்முடைய சுயம் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்பட்டதாக இருப்பதாகும். It points to a life of genuine surrender to the Spirit and living by His leading and enabling. ஆவியானவருடைய உண்மையான அர்ப்பணிப்புக்கு அது நம்மை நடத்துகிறது. ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். And all of these 9 qualities are also the character of Christ. இந்த 9 குணாதிசயங்களும் கிறிஸ்துவினுடைய குணநலமாக காணப்படுகிறது. Therefore, bearing the fruit of the Spirit has the same meaning as growing in Christ likeness. ஆகவே ஆவியின் கனி என்பது கிறிஸ்துவின் சாயலில் வளருவதற்கு ஒப்பாக இருக்கிறது. A very well-known passage, 1 Corinthians chapter 13, gives us the characteristics and the importance of godly kind of love. 1 13 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி கர்த்தருடைய தெய்வீக அன்பை நமக்கு விளக்கி சொல்லுகிறதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. We should read that as well. 1 Corinthians chapter 13. Someone like to read for us? 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். இப்போது
அப்போது நான் அறியப்பட்டிருக்கிறபடியாக கொண்டேன். இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று இருக்கிறது. இவைகளை நன்றியே. Amen. Okay, I want to highlight a few key points from this chapter. இந்த அதிகாரத்திலிருந்து முக்கியமான சில கருத்துக்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். The first point that Paul makes in this chapter இந்த அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிற முதல் குறிப்பு is that love must be the reason for us to exercise all the gifts and ministries that God has given us. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஊழியத்தையும் வெளிப்படுத்த, வரங்களை வெளிப்படுத்த அன்பே காரணமாய் இருக்கிறது. If we use the gifts and ministry that God gives us to hurt people, ஜனங்களை காயப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் பயன்படுத்தி விட்டால், to exalt ourselves or to use it for our own purpose, we would be in disobedience. சுயத்தை உயர்த்தி விட்டால் நமக்கு ஆதாயமாய் இருக்கும்படி நாம் நடந்து கொண்டால் கீழ்ப்படியாதவர்களாக கருதப்படுவோம். The only right reason to exercise all the gifts and ministry God has given us is to do it because we love God and obey Him, and we do it because we love our fellow human beings, whether believers or not, because we want to bless them in Christ. நாம ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செய்தோமாகில், அல்லது நம்முடைய சக குடும்பத்தினர், நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்கின்ற உண்மையான அர்த்தத்தில் செய்தால்தான் அன்பினாலே செய்யப்படுவதாக எண்ணப்படும். And then in verse 4 to 7, we see some key characteristics of godly love. 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை தெய்வீக அன்பினுடைய குணாதிசயங்கள் சிலவற்றை நாம் பார்க்கிறோம். And I want to highlight verse 6. 6ஆம் வசனத்தை நான் முக்கியப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். Godly love does not rejoice in wrongdoing, but rejoices with the truth. தெய்வீக அன்பானது தவறு செய்கிறதில் மகிழ்ச்சி அடையாமல் சத்தியத்தை நிலைநாட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. Yes, this is extremely important because the love of God is never a kind of love that allows us to support people that do sin and evil. தேவனுடைய அன்பு என்று சொன்னால் பாவம் செய்கிறவர்களும் தீமை செய்கிறவர்களுக்கும் அது பாதுகாப்பாய் இருக்கிறது என்கின்ற அந்த அர்த்தத்தில் ஒரு நாளும் நாம் எடுத்துக்கொள்ளாது, அல்லது தேவனுடைய அன்பை பாவத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. The way we show love to these people is to help them, to bring them to repentance and salvation. ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த, மனமாற்றத்துக்குள்ளாக வழி நடத்த அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். To do that, we need to share with them God's word that sin is evil and wrong. தீமையை விட்டு விலகி கர்த்தருடைய வழிகளிலே நடத்த அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். So God's love is never of the kind where we condone or agree or support anything sinful or evil. எந்த விதத்திலும் தீமையானதற்கும் பாவத்துக்கும் ஒரு நாளும் ஆவியிலே நடத்தப்பட்டவர்கள் துணை போக கூடாது. It always upholds what is righteous. உண்மையான அன்பு என்பது எப்பொழுதும் நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கும். And the third point I want to highlight is from verse 8 to the end of the chapter. 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையில 3வது குறிப்பாக நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். And that is that there is a growth process
there is a molding process for us to grow to be more and more loving. அதாவது இன்னும் இன்னும் அன்புள்ளவர்களாய் நாம் மாற வேண்டுமானால் அது வளர்ச்சிக்கான ஒரு பணியாக இருக்கிறது. அது தினசரி நடக்கிற ஒரு வளர்ச்சி வேலையாக இருக்கிறது. As we grow more and more in maturity in Christ, we will correspondingly learn and grow how better to love like Christ. அதாவது கிறிஸ்துவினுடைய முதிர்ச்சிக்குள்ளாக நாம் வளர ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்து நேசிக்கிற வண்ணமாய் நாமும் நேசிக்கிறவர்களாய் மாறுவோம். Faith in God is vital to Christian life. தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. Holding on and being firm in our hope in the promises of God is vital to our Christian life. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்தவர்களாக இருந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது நமக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. But the most important of all is for us to be able to love with God's kind of love. எல்லாவற்றிலும் முக்கியமான ஒன்று என்னவென்றால் தேவனுக்கு அடுத்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So the last verse tells us, faith, hope and love abide, but the greatest of these is love. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிது. We need all three. மூணும் தேவை. Is the highest quality. எல்லா மூணும் தேவை. அவைகள் எல்லாவற்றிலும் பிரதானமானது அன்பு. That is the vital things we need to know, that in Christ the Spirit is transforming us so that we become more and more like Christ. கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை மாற்றி அமைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now all of us, the whole church, every Christian, we are all to grow to bear more and more of the fruit of the Spirit. நாம் எல்லாரும் அதிகமாய் ஆவியின் கனியை உடையவர்களாக பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பது நமக்கு இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. Now the second area I like to deal with is the area of the gifts of the Spirit. இரண்டாவதாக ஆவியின் வரங்களை குறித்து நான் சற்று தியானிக்க விரும்புகிறேன். Now I like to highlight that in the Bible the supernatural or the spirit world is a reality. வேதத்திலே ஆவிக்குரிய உலகம் நிஜமானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதத்தின்படி ஆவிக்குரிய உலகம் நிஜமானது. John 18:36-37, Jesus says, "My kingdom is not of this world." யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. And in 1 Corinthians 2, chapter 2, it teaches us that there is a wisdom that comes from God, and that wisdom comes when we have the Spirit of God. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானமானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. This stands in distinction from all human and worldly and demonic wisdom. இந்த வல்லமையானது எல்லா ஆவி உலகத்திற்கும் எல்லா விதமான அந்தகார சக்திகளுக்கும் மேலாக பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஜெயம் எடுக்க இது நமக்கு உதவி செய்கிறது. This is the wisdom that comes from the Spirit of God, comes from the Word of God. That is the wisdom by which we are to live by. இந்த ஞானத்தினாலே, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஞானத்தினாலே வாழக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
In Romans 15 verse 17 to 20, ரோமர் 15ஆம் அதிகாரம் 17 20 வரை வாசிக்கும் போது Paul tells us that when he preaches the gospel, he does not use arguments and human philosophies, but with the preaching of the gospel, he exercises signs and wonders by the gifts of the Spirit. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் வரத்தை கொண்டு அவர் வேதாந்தங்களையும் சித்தாந்தங்களையும் விளக்காதபடிக்கு ஆண்டவருடைய அன்பை விளக்குகிறவராயிருக்கிறார். In 1 Corinthians 2 verses 1 to 5, Paul Paul asserts the same point. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் கூட இதைத்தான் நமக்கு சொல்லுகின்றன. That the gospel brings people to faith not by human reasoning, not by intellectual arguments, but by the power of the Holy Spirit. சுவிசேஷமானது ஜனங்களை சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வந்து தேவராஜ்யத்தில் கொண்டு வருவது மனித ஞானத்தினாலும் மனித திறமையினாலும் நடப்பதில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் மாத்திரம் நடக்கிறதாக இருக்கிறது. And one more passage is Hebrews chapter 2 verses 1 to 4. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் கூட அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. It tells us that the gospel is confirmed by the Spirit with signs and wonders. ஆவியானவராலே அற்புத அடையாளங்களாலே சுவிசேஷமானது நிரூபிக்கப்படுகிறது. And I highlight this because the gifts of the Spirit, which we find in 1 Corinthians 12, 1 to 11, are supernatural gifts. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவியின் வரங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களாக காணப்படுகின்றன. Let's turn to 1 Corinthians 12 and let's read from verse 1 to 11. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல இருந்தபோது ஏவப்பட்டபடியே உண்மையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்துகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாவற்றையும் நடக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரேதனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அந்த ஒரே Okay. Now, first I want to refer us to verse 3, where it tells us what we covered earlier, that nobody can call Jesus Lord except by the Holy Spirit. 3ஆம் வசனத்துல நாம் ஏற்கனவே படித்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், கிறிஸ்துவை கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒருவனும் அழைக்கிறதில்லை. Then I like to point us to verse 7. 7ஆம் வசனத்தை கூட பார்க்கலாம். To each is given the manifestation of the Spirit for the common good. ஒவ்வொருவனுக்கென்றும் விசேஷித்த வரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. Now the word or that highlights this set of gifts is that there are manifestations. அப்படியானால் வரங்களின் வெளிப்பாடு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். A manifestation is something that can be seen, something that can be heard, something that can be felt. வரத்தின் வெளிப்பாடுனா
அந்த வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதை பார்க்க முடியும், அதை உணர முடியும், அதை கேட்க முடியும். If it cannot be seen, it cannot be heard, it cannot be felt, it is not a manifestation. ஒருவேளை பார்க்க முடியல, கேட்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியலன்னா அது வெளிப்படவில்லை என்றுதான் அர்த்தம். So this is the quality of all the 9 gifts of the Holy Spirit that are listed here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் 9 வரங்களும் இந்த குணாதிசயங்களை உடையதாக காணப்படுகிறது. You can see it, you can feel it, you can hear it, you see how it works out in some clear and definite way. மிக தெளிவான நிச்சயமான வழிகளிலே இது எப்படி செயல்படுகிறது என்று ஒருவரால பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும். So this is there are other lists of gifts and ministry in the New Testament, but this particular list is introduced by the word manifestation, and they refer to the supernatural enabling of the Holy Spirit. இந்த 9 வரங்கள் மாத்திரம் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படல. புதிய ஏற்பாட்டுல வேற வரங்களின் பட்டியல் கூட இருக்கிறது. ஆனால் இந்த வரங்கள் வெளிப்படுத்தப்படக்கூடிய வரங்கள், இந்த வரங்கள் செயல்படப்படக்கூடிய வரங்கள், ஒரு மனிதனால் கண்டு உணரக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய வரங்களாக இவைகள் காணப்படுகின்றன. In other words, it's not something we can do by ourselves. அதாவது நாமே enabling of the Spirit. பரிசுத்த ஆவியானவர் துணையை கொண்டு செயல்படுவதுதான் ஆவியின் வரம். Right. But let me highlight that all the gifts of God, not just the supernatural gifts, all the gifts of God that He gives us need to be used to serve God in obedience to His call. கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாகி நாம் செயல்பட வேண்டிய இந்த வரங்களை குறித்து தியானிப்பது நமக்கு அவசியம். Now, the Father also gives us gifts. பிதாவாகிய தேவன் நமக்கு வரத்தை கொடுக்கிறார். The gifts of the Father is for all humankind because He created us all. தேவன் மனிதர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தபடியால் சிருஷ்டிப்பே பிதாவாகிய தேவன் கொடுக்கிற வரமாக இருக்கிறது. All the abilities we have as a human being to speak, to think, to use our hands, and so forth, these are God-given abilities. These are natural abilities. பிதாவாகிய தேவன் இயற்கையாகவே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபைகள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமைகள் என்னென்றால் பேசும் திறமை, பார்க்கும் திறமை, நடக்கும் திறமை, கையில ஒரு பொருளை எடுக்கும் திறமை, இவைகள் எல்லாம் அவர் இயல்பாக நமக்கு கொடுத்திருக்கிறது. The thing is, for us as Christians, we need to know to use our natural abilities in the service of God. கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தர் நமக்கு இயல்பாக கொடுத்திருக்கிற இந்த திறமைகளை ஊழியத்திலே பயன்படுத்த கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But while the gifts of the Father is for all human beings, ஆனால் பிதாவின் இந்த பரிசுகள் அல்லது வரங்கள் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். the gifts of the Son and the gifts of the Spirit are only for the church, for Christians. குமாரன் கொடுக்கக்கூடிய வரமும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரமும் சபைக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. The gifts of the Son can be found in 1 Corinthians 12 from verse 12 to the end. அதாவது கிறிஸ்து சபைக்கு கொடுக்கிற வரத்தை குறித்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை நம்மால வாசிக்க முடியும். That is the roles and the ministry that Christ has given us as members of His body. ஆண்டவருடைய சரீரமாகிய சபையில் அங்கத்தனாராக இருக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற வரங்களாக இவைகள் காணப்படுகின்றன. They are the areas of ministry that He has given us to serve Him. அவருக்கு ஊழியம் செய்ய இந்த ஊழிய வரங்களை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். And to serve others in obedience to Him. அவருக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய கிறிஸ்து இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். And then we have the gifts of the Holy Spirit which are divinely enabled gifts.
அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்களானவைகள் தெய்வீக தன்மையாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. So I just want to say that all the gifts that God gives us, not just the gifts of the Spirit, they are all to be used in the service of God and to serve our fellow human beings under His Lordship. ஆண்டவருடைய ஆளுமைக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிற எல்லா வரங்களையும் அவருடைய சபையின் வளர்ச்சிக்காக பக்தி விருத்திக்காக பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Now, I also earlier mentioned that 1 Corinthians 12:1-11 sets the use of the gifts within the body for the common good of the body of Christ. ஆண்டவரின் சரீரமாகிய சபையின் வளர்ச்சிக்காக மாத்திரம்தான் இந்த ஆவியின் வரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த 1 கொரிந்தியர் வசன பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். So the gifts of the Spirit are to be used to minister to fellow believers for their strengthening in Christ. Then I also referred to Mark 16:14-20. மார்க் 16:14 முதல் 20 வரை கூட அந்த வசனத்தை வைத்திருக்கிறேன். The same gifts of the Spirit are also used in evangelism and mission. சுவிசேஷத்தை அறிவிக்க அதே வரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. So the gifts of the Spirit are used pastorally as well as evangelistically. ஆகவே ஆவியின் வரங்களை ஒரு ஊழியக்காரனாக பாஸ்டரும் பயன்படுத்தலாம், ஒரு சுவிசேஷகனும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த ஆவியின் வரங்களை பயன்படுத்தலாம். So we need to exercise the gifts of the Spirit He gives us, as together with the other gifts of the Father and the Son, to use them all to serve God and our fellow human beings. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காகவும் சக சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்வதற்காகவும் பிதா கொடுக்கிற வரங்களையும் குமாரன் கொடுக்கிற வரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்களையும் பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Now I want them to close this section by reference to some key principles that tells us that God expects us to be good stewards of the gifts of the Spirit, as well as good stewards in terms of how we live our lives. நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் என்பதற்கும் கர்த்தர் கொடுத்த வரங்களை எப்படி ஒழுங்காய் கையாள வேண்டும் என்பதற்கும் ஆதாரமான வசன குறிப்புகளை சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். There are 3 passages that I want us to know. Do read them. Matthew 25:14-30. மத்தேயு 25:14-30 வரை. This is the parable of the talents. தாலந்துகளை குறித்த ஓமை. And it teaches us the principle of accountability. நாம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று இது நமக்கு சொல்லுகிறது. God calls us to account as to what we do with the gifts He gives us. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். The more gifts He gives us, then the more we need to be sure that every gift He gives us are put to good use. அதாவது கர்த்தர் எவ்வளவுக்கு அதிகமாய் வரங்களை கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த வரங்களுக்கான கணக்கை நாம் ஒப்புவிக்கிற நிலைமையில இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். Well, whether our gifts are big or small, many of you, we are accountable to use them properly in His service. வரங்கள் சிறியதோ பெரியதோ கொஞ்சமோ அதிகமோ கொடுக்கப்பட்ட வரத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் மறக்கக்கூடாது. In Luke 19, verse 11-27, you have the parable of the minas or the pounds. லூக்கா 19:11-27 வரை வாசிக்கும் பொழுது மைனாக்கள் குறித்த ஓமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அல்லது பணத்தை துட்டு. The principle there is that whatever God gives us, we are to do our best with it. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பின்னணி என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவா இருந்தாலும் சரி, அதை பெருகச் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. The better we do with what He gives us, the more He blesses us and increases our ministry. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை எவ்வளவு சிறப்பாக நாம் செயல்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் வரங்களை அவர் பெருகச் செய்வார். And the final passage is 1 Corinthians 3:10 to 15. 1 கொரிந்தியர் 3:10-15 வரை கடைசி பகுதி. And that is that Christ rewards us on the basis of our faithful, obedient service. நாம உண்மையுள்ள கீழ்ப்படிதலின் ஆராதனையை செலுத்தும்படியாக கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. Some ministry may have very high productivity, some ministry may be very difficult. சில ஊழியத்தில் அதிகமான கனிகளை காண முடியும், சில ஊழிய பணித்தளங்கள் கடினமான பணித்தளமா இருக்கும். But how God rewards us is based on our faithfulness and obedience. கர்த்தர் நமக்கு எப்படி பலனளிக்கிறார் என்றால், நம்முடைய கீழ்ப்படிதலின் படியும் நம்முடைய உண்மையின் படியும் அவர் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். That is because the outcome of our ministry are themselves by the word of God through us. ஏனென்றால் நம்முடைய ஊழியத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியே பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கிறது. So if we understand this, then all the gifts and ministry that God has given us is not something we can neglect or put aside, but something we need to use to the best of our ability to serve Him and glorify Him. இதை நாம் புரிந்து கொள்வோமாகில் அப்பொழுதுதான் கர்த்தருக்கு சிறப்பாய் ஊழியம் செய்ய, கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாய் நடந்து கொள்ள இன்னுமாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். But our stewardship is not just in gifts and ministry. நம்முடைய உக்ரான ஊழியம் வெறும் ஊழியத்திலும் வெறும் வரங்களிலும் மாத்திரம் இருக்கக்கூடாது. Our stewardship extends to whether or not we are growing and walking in Christ likeness. கிறிஸ்துவின் சாயலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதிலும் இது அடங்கி இருக்கிறது. And that has to do with our character and our relationship with our God. நம்முடைய ஆண்டவரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவையும் நம்முடைய குணாதிசயத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. Okay, so that brings us to the close of this second session. இரண்டாவது செஷன் இதோடு நிறைவு பெறுகிறது. Let's take another half an hour break. இன்னும் அரை மணி நேரம் பிரேக். And in our final session, we will look at the area of what it means to be filled with the Spirit. ஆவியிலே நிரப்பப்படுதல் என்றால் என்ன என்று மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். Okay, see you afterwards. God bless you.